வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 1572 கோடி மதிப்பீட்டிலான 74 புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை. மாநில அந்தஸ்துக்காக இதுவரை 13 முறை சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்து அனுப்பியுள்ளதாகவும் பேச்சு. திட்டங்களை கொண்டு வந்து இங்கே செயலாற்றினாலும் ஒரு மாநில அந்தஸ்து, ஒரு தனி அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். பல ஆண்டுகளாக எங்களுடைய அரசானது புதுச்சேரி மக்கள் விரும்பியவாறு மாநில அந்தஸ்து வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றார்கள். சட்டமன்றத்தில் தீர்மானமாக இயற்றி சுமார் 13 முறை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. புதுச்சேரியில் பிரதமர் மோடிக்கு பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடிக்கு முருகன் சிலை மற்றும் வேலை பரிசாக வழங்கி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நெகிழ்ச்சி. தமிழரின் கலை வடிவம் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தகவல். தாக்குதலில் அயதுல்லா கமேனியின் மகள், மருமகன், பேரக்குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் அறிவிப்பு. அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து 40 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு. அமெரிக்கா இஸ்ரேலை பழிவு தீர்க்காமல் ஓய போவதில்லை என ஈரான் திட்டவட்டம். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவத்தின் நிலைகளை குறிவைத்து தாக்குதல். அமெரிக்காவின் 27 நிலைகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் இராணுவம் அறிவிப்பு. பதில் தாக்குதல் பற்றி ஈரான் யோசிக்காமல் இருப்பது நல்லது. பதில் தாக்குதல் நடத்தினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவுக்கு மரண அடி கொடுப்போம் என ஈரான் சபாநாயகர் முகமது பாகர் காலிபாஃப் எச்சரிக்கை. அமெரிக்கா எங்களிடம் கெஞ்சும் நிலை ஏற்படும் எனவும் திட்டவட்டம். ஈரான் அரசு தலைவர் கமேனி படுகொலையை கண்டித்து ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை மக்கள் முற்றுகையிட முயற்சி. வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். ஈரானின் புரட்சிகர காவல் படையின் புதிய தளபதியாக ஜெனரல் அகமது வஹீதி நியமனம். ஈரானின் புரட்சிகர காவல் படையின் தளபதி முகமது பாக்பூர் கொல்லப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. ஈரான் தாக்குதலில் துபாய் விமான நிலையத்தின் பயணிகள் வந்து செல்லும் பகுதி சேதம். விமான நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஈரானின் மினாப் நகரில் உள்ள மகளிர் ஆரம்ப பள்ளி மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல். போர் விதிகளை மீறி பள்ளி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 85 பெண் குழந்தைகள் உயிரிழப்பு.
துபாய் பூர்ஜ் கலிஃபா அருகே உள்ள பாம் ஜுமேரியாவில் ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்திய ஈரான். குவைத் சர்வதேச விமான நிலைய பகுதிகள் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. போர் காரணமாக துபாய் விமான நிலையத்தில் சிக்கிக்கொண்ட இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து பாதுகாப்பாக இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. போர் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு திட்டம். இணையதளத்தில் இந்தியர்கள் தங்களின் விவரங்களை பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தல். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை. அனைத்து தரப்பினரும் பொறுமையை கடைபிடித்து மக்கள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஐக்கிய அரபு அமீரகம் கத்தாரில் உள்ள அனைத்து இந்தியர்களும் எச்சரிக்கையோடு இருக்கும்படி இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். இராணுவ தளங்கள் உள்ள பகுதிகளில் இருந்து தூரமான இடங்களுக்கு செல்லுமாறும் வலியுறுத்தல். போர் பதற்றம் காரணமாக வளைகுடா நாடுகளில் வசித்து வரும் நம் தமிழர்களின் பாதுகாப்பு குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளேன். தமிழக மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க அரசு தயார் நிலையில் உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. வளைகுடா நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கு ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் அயலக தமிழர் நலத்துறையின் 24 மணி நேர கட்டணமில்லா உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம். டெல்லி தமிழ்நாடு இல்லத்தின் கட்டுப்பாட்டு அறையினையும் தொடர்பு கொள்ளலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நீடிக்கும் போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் மற்றும் தமிழர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். தமிழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். போர் பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவை ரத்து செய்தது ஏர் இந்தியா மற்றும் இண்டிகோ நிறுவனங்கள். கத்தார் வான்பரப்பு மூடப்பட்டதை தொடர்ந்து தனது அனைத்து விமான சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது கத்தார் ஏர்வேஸ். சென்னை விமான நிலையத்தில் இருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து. விமான சேவை ரத்தானதால் பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்ட சென்னை விமான நிலையம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,26,200க்கு விற்பனை. 2 நாள்களில் சவரனுக்கு 7000 ரூபாய் உயர்ந்துள்ளதால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 325 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 3,25,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பிரதமர் வருகை ஒட்டி மதுரை விமான நிலையத்தில் 8 அடுக்கு பாதுகாப்பு. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் 6000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. நம் தமிழ் இனத்தின் லட்சிய பயணத்தில் நம் கால்கள் பாதை மாறக்கூடாது. நம் தலை யாரிடமும் எதற்காகவும் தாழக்கூடாது. சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அறிவு திறத்தால் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடிப்போம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தனது 73வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்.
73வது பிறந்த நாளை கொண்டாடும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ வாழ்த்துகள் என பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆளுநர் RN ரவி பிறந்தநாள் வாழ்த்து. நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியான நீண்ட ஆயுளுடனும் வாழ பிரார்த்திப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் குவிந்த திமுக தொண்டர்கள். ஸ்டாலினுக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கி வாழ்த்து தெரிவித்த நிர்வாகிகள். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வழங்கப்பட்ட தாய் சேய் நல பரிசு பெட்டகத்தில் காலாவதியான பொருட்கள் இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அலட்சிய போக்கோடு செயல்பட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நெல்லை திம்மராஜபுரத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உருவப்படம் வைக்கப்பட்டிருந்த மண்டபத்திற்குள் மண்ணெண்ணெய் குண்டு வீச்சு. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி அரசு பேருந்தை மறித்து பொதுமக்கள் சாலை மறியல். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் பேருந்து நிலையத்திற்கு வந்த அரசு பேருந்தில் 2 பெண்களிடம் செல்போன்கள் திருட்டு. சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்வு. 19 கிலோ எடை கொண்ட கேஸ் ₹29.50 உயர்ந்து 1929க்கு விற்பனை. வட தமிழ்நாட்டில் மார்ச், ஏப்ரல், மே மாத பருவத்தில் இயல்பை விட அதிக நாட்கள் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மக்கள் அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். UTS மொபைல் செயலியின் ரயில் சேவைகள் இன்று முதல் நிறுத்தம். UTSல் பயன்படுத்திய அதே மொபைல் எண்ணை பயன்படுத்தி ரயில் ஒன் செயலியில் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என ரயில்வே வாரியம் விளக்கம். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றின் கடைசி போட்டி. இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இன்று ஈடன் கார்டனில் பல பரீட்சை.